Sixth question. Let a equal to 1, 2, 3, 4 கொடுத்துட்டாங்க. Next இங்க b இந்த வந்து natural number கொடுத்துட்டாங்க. b வந்து natural கொடுத்துட்டாங்க. Function a to b define by சொல்லிட்டு f of x equal to x cube கொடுத்துட்டு find the range of f. அப்ப range கண்டுபிடிக்க சொல்றாங்க. Next identify the type of function. இது என்ன function சொல்லிட்டு find out பண்ண சொல்றாங்க. அப்ப சொல்யூஷன் அப்ப இங்க சொல்யூஷன் பார்க்கும்போது b ன்றது நேச்சுரல் நம்பர், a அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப a வந்து என்ன வரணும்னாங்க கொடுத்திருக்கிற வேல்யூ. சோ a ஈக்குவல் டு வரங்க 1 2 3 4 னு வரும். நெக்ஸ்ட் b ன்றது என்னன்னா நேச்சுரல் நம்பர். b ன்றது என்னது நேச்சுரல் நம்பர். அப்ப b ஈக்குவல் நேச்சுரல் நம்பர், b நேச்சுரல் நம்பர் என்ன வரங்க 1 ல ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட் ஆஃப் நம்பர் போ. சரியா? முதல்ல அந்த ஃபங்க்ஷன்ல வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். f of x ஈக்குவல் டு x cube. அப்போ என்ன பண்ணானுங்க a ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும். நான் இங்கே x ஈக்குவல் டு 1 எடுக்கிறேன். நான் x ஈக்குவல் டு 1 எடுத்தா இங்கே f of 1 வரும், இங்கே 1 கியூப் வரும். 1 கியூப் பண்ணால் 1 தான். நெக்ஸ்ட் நான் x ஈக்குவல் டு 2 எடுக்கிறேன். நான் x ஈக்குவல் டு 2 எடுத்தா இங்கே f of 2 வரும், இங்கே என்ன வரும்னா 2 கியூப் வரும். 2 கியூப் பண்ணால் 8. 2 2s are 4, 4 2s are 8. ஸோ x ஈக்குவல் டு 3 எடுத்தா ஸோ f of 3 வரும், இங்கே 3 கியூப் பண்ணால் 3 3s are 9, 9 3s are 27. நெக்ஸ்ட் நான் x ஈக்குவல் டு 4 எடுத்தா இங்கே f of 4 வரும், இங்கே 4 கியூப் இல்லையா? ஸோ 4 கியூப் பண்ணால் 4 4s are 16, 16 4s are 64 வரும். ஸோ ப்ரீவியஸ் சம்மர் நமக்கு என்ன நம்பர் தேவை அந்த நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம், மற்ற டாட் போட்டுக்கலாம். ஸோ நமக்கு 1 தேவை. அப்போ டாட் 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 அடுத்த நம்பர் பார்க்கும்போது 8. நெக்ஸ்ட்டு அடுத்த நம்பர் பார்க்கும்போது 27. ஸோ அடுத்த நம்பர் பார்க்கும்போது 64. இது எக்ஸெக்டாக போயிட்டு இருக்கு, ஏன்னா அது நேச்சுரல் நம்பர் கொடுத்துட்டாங்களா b, அதனால். அப்போ நான் 1ன்னு எடுத்தேன், அதுக்கு எதுக்கு மேப் ஆகுது? ஸோ 1க்கு மேப் ஆகுது. நெக்ஸ்ட் நான் 2ன்னு எடுத்துட்டு ஆன்சர் என்ன வந்தது? 8ன்னு வந்தது, அதனால் 8. நெக்ஸ்ட் 3ன்னு எடுத்து எனக்கு ஆன்சர் என்ன வந்தது? 27. நெக்ஸ்ட் நான் 4 எடுத்துட்டு ஆன்சர் என்ன வந்தது? 64. அப்போ 4க்கு வந்து 64. ஓகேவா? அப்போ இது ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்து இது வந்து ஃபங்க்ஷன் தான். என்ன ஃபங்க்ஷன்? ஒன் ஃபங்க்ஷன்ஸ். இங்கே ஃபர்ஸ்ட் சப்டிஷன்னா ஃபைண்ட் த ரேஞ்ச். ரேஞ்சுன்னா கொடுத்துருக்கிற ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கிற வேலையை தான் வந்து ரேஞ்ச். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பார்க்கும்போது ரேஞ்ச் அப்படின்னு எடுத்தா இப்போ என்ன ஒரு ஆன்சர் ஒன்று? ஸோ நான் 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணேன், எனக்கு ஆன்சர் என்ன வந்தது? 8. 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு 1ன்னு வந்த ஆன்சரு. நெக்ஸ்ட் 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆன்சர் 8 வந்தது. ஸோ 3க்கு 27, 4க்கு 64. அப்போ என்ன வரீங்க? 1, 8, 27, 64. ஸோ இதுதான் ரேஞ்ச். ரேஞ்சுன்னா நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ தான் வந்து ரேஞ்ச். நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். இது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த டயக்ராம் பார்க்கும்போது இது டொமைனு, இது கோடொமைன். ஒவ்வொரு டொமைனுக்கும் யூனிக் கோடொமைன் இருக்கிறதுனால இது ஒன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இது கோடொமைன். இது என்னது? கோடொமைன். நெக்ஸ்ட் இது வந்து டொமைன். அப்போ இங்கே பார்க்கும்போது நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிச்சோமோ அதான் ரேஞ்ச். 1, 8, 27, 6 இதெல்லாமே வந்து ரேஞ்ச். அப்போது இந்த ரேஞ்ச் இஸ் நாட் ஈக்குவல் டு கோடொமைன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் வந்து இது இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லலாம். அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லலாம்? 1 அண்டு இன்டூ ஃபங்க்ஷன். ஸோ கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இல்லாதனால 1 அண்டு இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லலாம். இப்போ இங்கே செகண்ட் சப்டிஷன் பார்க்கும்போது ஃப்ரம் த டயக்ராம், ஸோ ஃப்ரம் த diagram every element in A எடுக்கலாமா? every element in A different images in capital N. நம்ம கேபிட்டல் எடுத்துருக்கோம். அப்போது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இமேஜ் இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்லலாம்னா 1 சொல்லலாம். அட் த சேம் டைம் ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இல்லாதனால இது இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லலாம். அப்போ தேர்ஃபோர் இட் இஸ் 1 அண்டு இன்டூ ஃபங்க்ஷன்.